ஹாய் நல்ல மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெ பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த கோல்டன் பாய் டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 6 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல்ல எல்லா எபிசோடுமே அவைலபிளா இருக்கு, பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ஹீரோயின் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பா, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வருவான், வந்து கேட்பான் என்னாச்சு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்து கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோல சரி நான் இங்கதான் வெயிட் பண்றேன், ஏதாவதுனா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்து செம்மையா கத்திட்டு இருப்பா. எவ்வளவு தைரியம் தான் நீ வந்திருப்ப, உனக்கு அசிங்கமாவே இல்ல, அவ்வளவு நடந்தும் எப்படி வந்து உன்னால என் முன்னாடி வந்து நிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து கத்துவான், நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல, ஹீரோ வந்து நீ ஆல்ரெடி கேண்டி ஷாப்ல பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் கேட்பான், உனக்கு யார் இது சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்லுவான், உன்னோட அக்கா தான் சொன்னா, நீ என்கிட்ட ஏன் இந்த உண்மையை மறைச்ச, நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, என்ன சொல்ற, நான் வந்து உன்கிட்ட வெளியே போலான்னு சொன்னேன், அப்ப நீ என் கூட வந்து நின்றியா? இல்ல என்ன அப்படியே தானே விட்ட, இப்ப மட்டும் என்ன அக்கறை, இப்ப எதுக்கு வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அப்ப அவன் சொல்வான், உனக்காக தான் நான் எல்லா பிரிட்ஜும் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு நீ பதில் தெரியாம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். அப்ப வந்து ஹீரோயின் சொல்வா, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, எதுக்காக இங்க வந்த, இங்க தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்ப அவன் சொல்லுவான், இல்ல எனக்கு உண்மை தெரியாம நான் போக மாட்டேன், நீ என்கிட்ட பேசு, எது நடந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீ இப்ப என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ் பண்ணுவான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, சரி நான் உங்ககிட்ட பேசுறேன், பட் ஏன்னா இங்க கிடையாது, நான் வெளியே வந்து உங்ககிட்ட பேசுறேன், இப்போதைக்கு இங்க இருந்து போ, நான் வரேன்னு சொல்லிட்டால இப்ப போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அவனும் சரி நீ வரேன்னு சொல்றதுனால போறேன், என்ன போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய மூச்சு விடுவா, ஏன்னா அவன் ரொம்ப பயந்து போயிருப்பா. அந்த வீட்டுக்கு வந்து அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்குள்ளதான் வருவா. வீட்டுக்குள்ள வந்தோடனே நம்ம ஹீரோ இருப்பான், ஒரு பெரும் மூச்சு விடுவா நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, நான் இப்போ உங்ககிட்ட சொல்ற மாதிரி இல்ல, முதல்ல உன் பேரண்ட்ஸை போய் சமாளிக்கலாம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றான் அவன் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. எங்க ஹீரோல சரி சரி பொறுமையாரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, முதல்ல போய் பேரண்ட்ஸ் கிட்ட சமாளிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கூட்டு போவான். இங்க ஹீரோ ஹீரோயின் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு தான் வருவாங்க. வந்து அவங்க ரெண்டு பேரண்ட்ஸும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்வான், யாரோ ஹீரோயின் வீட்ல இருந்து வந்திருக்காங்க, மேரேஜ் பண்ணிருக்கோம்ல அதுக்கு வந்து வாழ்த்து சொல்லான்னு வந்திருக்காங்க, மற்றபடி வேற யாரும் இல்ல, அவங்க யாருன்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சொல்லுவான். ஹீரோயினும் ஆமா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்வா. இங்கெல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ல சரி நான் வந்து ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் ஹீரோவும் நானும் போறேன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவ வந்து ரூம்ல செம்ம டென்ஷனா அவங்க அக்கா கால் பண்ணிட்டு இருக்கா, பட் அவங்க அக்கா கால் ரீச் ஆகல. ஸோ இவ இங்க வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், யார் அந்த பையன் கீழே வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப தயங்கி தான் சொல்வா, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோ சொல்வான், என்னது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, என்கிட்ட அவனை பத்தி சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்போ ஹீரோயின் சொல்வா, ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னாதான் இருந்தோம், நம்ம என்கேஜ்மெண்ட் ஆச்சுல அன்னைக்கு வரைக்கும், நெக்ஸ்ட் டே அவன் கிட்ட போயிட்டு நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் நான் சொன்னேன், பட் அதுக்கு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்வா. ஸோ இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து கேட்பான், ஒரு நிமிஷம் நீ வந்து ஓடி போயிடலாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் ஆமா அவன் தான் வரலன்னு சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, போயிட்டு செம்ம டென்ஷனா இருப்பா, நான் எப்படியாச்சும் எங்க அக்கா போய் பார்க்கணும், எங்க அக்காக்கு எப்படி தெரியும் தெரியல நான் உன்னை மீட் பண்ணது, நான் அவகிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே, நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோ சொல்வான், நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப ஹீரோயின் வந்து செம்ம கோவத்தோட கேட்பா, என்னது நீ சொன்னியா, நீ எப்போ அவகிட்ட பேசின அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்வான், நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்போ வந்து நானும் அவளும் வந்து மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது, அப்போ வந்து நான் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன், ஸோ அப்பதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின்ல, ஓ இந்த வேலையை நீ தான் பண்ணதா, எங்க அக்காவுக்கு தெரியவே தெரியாது, நீ இப்ப சொன்ன உடனே அது ரொம்ப தப்பா எடுத்துப்பா, அவ முன்னாலதான் வந்து அவன் இங்க வந்திருக்கான், எங்க அக்கா தான் வந்து அவன்கிட்ட சொல்லியிருப்பா, ஸோ அதனாலதான் அவன் இங்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இதை வந்து நீ ஏன் மேல போடாத, இதுவும் பிரச்சனை தான், நீ என் பக்கம் திருப்ப பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்போ ஹீரோயின் சொல்வா, அட்லீஸ்ட் இப்ப எங்க அக்கா கிட்ட கூட்டு போய் என்ன விடு, நான் அவகிட்ட பேசணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணி இங்க இருந்து போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோல சரி நான் ஹெல்ப் பண்றேன், நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லுவான். கீழே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்பான், நானும் ஹீரோயினை வெளியே போகணும், அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து அந்த பக்கத்துல இல்ல முடியாது, நீ அதை பத்தி யோசிக்க கூட கூடாது, யாரும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆர்டர் போடுவா. இந்த பக்கம் ஹீரோ வந்து செம்மையா கத்தி விட்டுருவான், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு எங்க தோந்தோ அங்க போவோம், நீங்க இன்டர்ஃபே ஆகாதீங்க, நீங்க இன்டர்ஃபே பண்ணாதீங்க என்னோட விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். இந்த பக்கம் வந்து ஹீரோட அப்பாலாம் சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிடுவான். இந்த பக்கம் இஃபாகாத் வந்து கோச்சிட்டு போயிடுவா. ஆக்சுவலி இஃபாகாத்துக்கு என்னன்னா அந்த வீட்டை கண்ட்ரோல்
பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் போகணும் யார் போக கூடாதுன்னு அவ தான் டிசைட் பண்ணுவா. அதுக்கு அங்க ஆப்போசிட்டா நடந்ததுனால அவங்க கோச்சிட்டு போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் எதை காட்டுவாங்க, அவங்க கார்ல கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து செம்மையா கத்திட்டு வருவா. அப்ப நம்ம ஹீரோ கேட்போம், உங்க அக்கா மேல ரொம்ப கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்ல, ஆமா நான் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். அவ ஏன் தேவையில்லாம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றா தெரியல, அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா தெரியல, அது மட்டும் இல்லாம நான் தான் போய் அவங்ககிட்ட பேசணும் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ கேட்பான், எனக்கு புரியல, நீ தான் போய் அவங்ககிட்ட பேசணும்னா என்ன ஆச்சு, அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, அவன் மார்னிங் வந்தான்ல, அப்ப வந்து அவனை பார்த்து நான் தனியா பேசுறேன்னு சொன்னேன். ஒரே வாட்டி லாஸ்ட் டைம் என்ன மீட் பண்ணோன்னு சொல்றான். அதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் வீட்டை விட்டு வெளியே போனான், இல்லைன்னா போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ கேப்பா, என்னது நீ போய் அவளை பார்க்க போறியா, உன்னால எப்படி அவனை போய் பார்க்க முடியும், அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப ஹீரோயின் கேப்பா, பார்க்க கூடாதா, ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவா, நானும் தானே உன் கூட வரேன், என்னை வச்சுட்டு நீ அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வா. அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல நான் ஸ்ட்ரைட்டா அக்காவை போய் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், அதுக்கப்புறம் நான் அவனை போய் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வந்து காரை நிறுத்திடுவான். நிறுத்திட்டு பேசுவான், உனக்கு புரியுதா இல்லையா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப என்னோட ஃபேமிலி நேம் வந்து உன் பேர் பக்கத்துல இருக்கு, நீ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது, நீ ஏதாவது பண்ணனா இந்த ஊருக்கே தெரிஞ்சிடும், அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு தான் ஒரு கெட்ட பேரு, புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கேப்பா, எனக்கு புரியல, நீ மட்டும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் பாப்ப, சோ எதுவுமே நடக்காத மாதிரி நான் மட்டும் போய் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான், இவ கேட்கற மாதிரி இல்ல சொல்லிட்டு காரை திருப்புவான். அப்ப ஹீரோயின் கேப்பா, ஏன் திருப்புற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் கேப்பா, இப்ப எதுக்கு திரும்பி போற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ போய் அவனை மீட் பண்ணக்கூடாது, என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது, நீ போய் யாரை மீட் பண்ணாலுமே நியூஸ்ல அது வந்துடும், நம்ம ஃபேமிலி பத்தி அப்படிதானே, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஸோ யார் என்ன நடந்தாலுமே நம்ம ஃபேமிலி ரிலேட்டடா அது நியூஸ்ல எப்பவுமே வந்துடும், ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும், நீயே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, தயவு செஞ்சு வண்டி திருப்பு, நான் எங்க அக்காவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வா, சரி உங்க அக்கா போய் பாரு, பட் நீ அவனை மீட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான், நீ மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் போய் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, சரி நான் வந்து அவனை போய் பார்க்கல, நான் அக்காவை மட்டும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் நம்ம ஹீரோ காரை திருப்பிட்டு போவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ வந்து அவங்க அக்கா பார்க்கறதுக்காக வருவா. வந்தோடனே அவங்க அக்கா வந்து செம்ம கோவத்தோட கேட்பா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் வந்து கேட்பா, என்ன கேள்வி கேட்கற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்போ அவங்க அக்கா வந்து செம்ம கோவத்தோட ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பா. அப்ப அவ என்ன சொல்வானா, ஹீரோ உனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து ஏன் நீ மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அப்ப ஹீரோயின்ல, இல்ல நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன், என்னால சொல்ல முடியல, அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு கேஷுவலான மீட்டு தான், நாங்க 2 பேரும் அன்னைக்கு சண்டை தான் பண்ணிட்டு இருந்தோம், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. இந்த பக்கம் உங்க அக்கா கேட்பா, உனக்கு என்னம்மா ஒரு பணக்கார வாழ்க்கை கிடைச்சது, நீ ஜாலியா உன் ஹஸ்பண்டோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க அந்த மேன்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு, காலங்காத்தால என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நீ அமுச்சு வச்சிருக்க, எதுக்காக நீ இந்த மாதிரி வேலையை பண்ண, நீ எதுக்கு அவன்கிட்ட இந்த வேலையெல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ அவங்க அக்கா சொல்வா, நான் ஒன்னும் அவன்கிட்ட சொல்லணும்லாம் சொல்ல, உன்னை பத்தி விசாரிக்க அவனுக்கு கால் பண்ணியிருந்தேன், அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் அவன் காலைல கிளம்பி வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ கூலா சொல்லுவா. அப்ப ஹீரோயின் கேட்பா, நீ இது பண்ணது கரெக்ட்னு நினைக்கிறியா, நீ என்ன நம்பாம என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நம்பிட்டு இருக்க, நீ இது சரியா பண்ண, நீ பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ அவங்க அக்கா சொல்லுவா, ஆமா நான் பண்ணது கரெக்ட் தான், நீ வந்து ஹீரோவை பார்த்திருக்க, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவன் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு உன்னை செலக்ட் பண்ணிருக்கான், நான் வந்து பைத்தியம் மாதிரி இவ்வளவு நாளா நான் காஃபி கொட்டினதுனாலதான் இந்த அலைன்ஸ் வந்து என்னை விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு என்ன நானே பிளேம் பண்ணிட்டு இருந்தேன், நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கத்துவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து செமையா பிரேக் ஆகி உட்காந்துருவா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்வா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, நீ சொல்றல அவ்வளவு பெரிய மேன்ஷன் சொல்லிட்டு, அதுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. இங்க வந்து சுதா வந்து ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, என்னோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவா. அப்போ அக்கால, ஆமா உன் ஹஸ்பண்ட், அவனுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, என்னோட வெட்டிங் நைட் அன்னைக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட எனக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கான், உனக்கு தெரியுமா, இந்த ஒரே ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோயின் இன்னொரு விஷயம் சொல்வா, ஸ்டில் அவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா, ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவன் ஸ்டில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் ஒன்னா இருக்கான், ஹீரோ வந்து வாழ்க்கையில எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா தான் இருக்கான், நான் தான் இங்க மாட்டிட்டு முழிக்கிறேன், அவரு நரகத்துல இருந்து தப்பிச்சு ஒரு கோல்டன் கூண்டுக்குள்ள போய் அலைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் சொல்லி அழுவா. இந்த பக்கம் அவங்க அக்கா கேட்பா. அவங்க அக்கா வந்து செம்மையா கோவப்படுவா.
எப்படி அவங்க உனக்கு இந்த மாதிரி பண்ணலாம்? நீ அவகிட்ட கேள்வியே கேட்கல ஹீரோ கிட்ட. ஏன் அவன் இந்த மாதிரி பண்றான் உனக்கு? எதுக்கு இந்த மாதிரி நடக்குது உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவ செம்மையா கத்திட்டு இருப்பா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நான் எதுக்கு கேட்கணும்? நான் எதுவுமே கேட்கல. அட்லீஸ்ட் எனக்கு இது வந்து ஒரு பெரிய ரிலீஃபா தான் இருக்கு ஹீரோ இந்த மாதிரி பண்றது. ஏன்னா என்ன அவன் தொடாம இருக்கான்ல, எனக்கு அது போதும். நான் என் வாழ்க்கையை தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் அவங்க அக்கா வந்து கேட்பா, நீ ஏன் இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்டயே நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல, உங்க அக்கா கிட்டயே நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, உனக்கு விஷயம் தெரிஞ்சா முதல்ல நீ என்கிட்ட தானே வந்து கேட்டணும். நீ என்ன பண்ண? நீ இப்ப யூசுப் கிட்ட தானே போய் கேட்ட ஃபர்ஸ்ட். நான் எப்படி வந்து உன்கிட்ட சொல்ல முடியும்? நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். நீ தான் என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ அவங்க அக்காவுக்கு புரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க அக்கா கேட்பா, என்ன பண்றான், என்ன சொன்னா வந்து யூசுப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, அவன் வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், வந்து மீட் பண்ணணும்னு சொல்றான், வரலன்னா வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அழுவா. இந்த பக்கம் வந்து அவங்க அக்கா சொல்வா, சரி நான் பேசுறேன் அவன் கிட்ட, நம்ம ஒரு வாட்டி லாஸ்டா மீட் பண்ணலாம், அவனை மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்வா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்வா, இல்ல ஹீரோ வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டான், அவன் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவா. இந்த பக்கம் உங்க அக்கா வந்து ஹீரோயினை அக் பண்ணிட்டு கன்சோல் பண்ணிட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பா, நான் எல்லாம் உண்மையே சொல்லிட்டேன் எங்க அக்கா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ கேட்பா, ஏன் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, பின்ன சொல்லாம எப்படி, நான் சொன்னாதான் அவன் நம்புவா, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்ப ஹீரோயின் சொல்வா, நான் வந்து அக்கா கிட்ட சொல்லிட்டேன், அவளே வந்து யூசுஃபை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், அவளே ஹேண்டில் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல கரெக்டு தான், அவளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, அக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, நாங்க வந்து கொஞ்சம் வாக் போலான்னு இருக்கோம், நீ தான் எங்க அப்பாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணோம் எங்களை வெளியே அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோல சரி ஓகே நானே பேசுறேன் உங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா ஈஸி கிடையாது, உனக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், எனக்கு எல்லாம் தெரியும் அவர்கிட்ட, நான் இவ்வளவு நாள் பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் அவ யாருன்னு சொல்லிட்டு, நான் போய் பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் அவங்க அக்காவை காட்டுறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு கெஃபேல இறக்கி விட்டுட்டு அவன் போயிடுவான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தானே தனியா பேசணும்னு நினைச்சாங்க. ஸோ அதுக்காக வந்து அவன் அது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்பான், யாரை பார்க்க போறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அவங்க அக்கா வந்து ஹீரோ கிட்ட வந்து போய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்களை இறக்கி விட்டுட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க தான் இங்க வந்துருவான். ஸோ இங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கும் போது ஹக் பண்ணும் போது அவனுக்கு வந்து ஹீரோயின் ஞாபகம் தான் வரும். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணும்போது கூட அவனோட தாட்ல வந்து ஹீரோயின் கிஸ் பண்ணதான் ஞாபகம் வரும். ஏன்னா லாஸ்ட் சீன்ல வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணியிருப்பான்ல, ஸோ அந்த சீன் தான் அவன் மைண்டுக்கு வரும். ஸோ அவள் கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாதிலே ஸ்டாப் பண்ணிடுவான். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்பா, என்ன ஆச்சு, எதுக்கு ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்லை நம்ம முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வந்து எடுத்து வைக்கிறதுக்காக போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ மைண்டு ஃபுல்லாக ஹீரோயின் தான் இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான், கால் பண்ணி அவனோட டிரைவர் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணுவான். ஸோ மோரலஸ் டிரைவர் வந்து ஃப்ரெண்டு மாதிரி தானே. ஸோ கால் பண்ணி சொல்லுவான், ஹீரோயினும் அவனோட அக்காவும் ஒரு கெஃபேல இருக்காங்க, நீ போய் அவங்கள வந்து வாட்ச் பண்ணிட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா உடனே போய் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான் ஹீரோ. அங்க இருக்க டிரைவரும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அவங்க அக்காவை தான் காட்டுறாங்க. அந்த கெஃபேல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வருவான். வந்தோடனே அவங்க அக்கா வந்து சரி நீங்க ரெண்டு பேரும் பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் யூசுஃபும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கேட்பா, நீ இன்னைக்கு மார்னிங் வந்து எதுக்காக வந்த, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ இந்த மாதிரி ஒரு பையனா இருப்ப நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துவா. அப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான், எனக்கு புரியுது, பட் என்னால வேற என்ன பண்ண சொல்ற, உங்க அக்கா அந்த விஷயம் சொல்லும் போது என்னால அங்க இருக்க முடியல, அதனால தான் உன்னை பார்த்து கேட்கலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் ரெடியா இருக்கேன், வா நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுவான். அப்ப ஹீரோயினுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடும். நான் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கேனே உனக்கு புரியலையா, இங்க பாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் எப்போ அந்த பேப்பர்ல சைன் போட்டேன்னு அப்போவே நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எதுவுமே இல்ல, தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா கத்துவா. அப்போ வந்து அவன் எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி என்னை வந்து பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி வேலைலாம் எதுவும் வச்சுக்காத, நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பி போ, என் வாழ்க்கை இதுன்னு ஆயிடுச்சு, நான் இதைதான் வாழ போறேன், நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு உன்னோட ஊருக்கே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவா. கிளம்பி போறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து
ஹீரோ அமுச்சு வச்சிருப்பான்ல அவனோட டிரைவர், அவன் வந்து நிப்பான். பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடும். செம்மையா பயப்படுவா, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க டிரைவர் வந்து ஹீரோயினை பார்த்து கூப்பிடுவான், வா உன்னை பிக்கப் பண்ண ஹீரோ அமுச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் சரி ஓகே போலான்னு போறப்போ பின்னாடி வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து கத்துவான், நீ யாரு, நீ எதுக்கு வந்து அவளை கூப்பிடுற? ஹீரோயினை பார்த்து அவன் சொல்லுவான், நீ எங்கேயோ போகக்கூடாது, நீ இங்கே ஏறி, நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆயிடுவா. தயவு செஞ்சு நீ பேசாத, வாயை மூட்டு கொஞ்ச நேரத்துக்கு இரு, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்து செம்மையா கத்துவா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுவா. டிரைவரும் பின்னாடியே போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஒன்னா கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமுக்கு வந்து டிரைவர் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். லைக் ஹீரோயின் வந்து யார் கூட இருந்தா எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பான் போல அந்த டிரைவர் மெசேஜ்ல. ஸோ அதை பார்த்தோட நம்ம ஹீரோ அங்கேருந்து கோவமா கிளம்ப பார்ப்பான். பட் இங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவனை விட மாட்டான், நீ இங்கே ஏறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்லை எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ இவன் வந்து கேட்பா, என்ன இம்பார்ட்டன்ட் வேலை என்கிட்ட சொல்லு, சொல்லிட்டு போ, உன் இஷ்டத்துக்கு வர போற, என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு ஹர்ட் ஆகும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸ் வந்து அழுகுற மாதிரி வச்சுப்பா. இந்த பக்கம் ஹீரோ சரி ஓகே நான் எங்கேயோ போல, இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவன் வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பா, ரூம்ல நடந்துட்டு இருப்பா. ஏன்னா ஹீரோ வந்து இன்னும் டைம் ஆகியுமே வரல, டின்னர் டைம்ல வந்து அவன் இங்க இருக்கணும் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்க டென்ஷனா சுத்திட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு கால் வரும். அட்டன் பண்ணி பேசினா அந்த பக்கம் வந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அவன் கால் பண்ணி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் வந்து செம்மையா கத்துவா, இவரு நடந்த அப்புறமா நீ எனக்கு எப்படி கால் பண்ற, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப அவன் சொல்லுவான், இல்ல உன்னை பத்தி வரி பண்ண, உனக்கு ஏதாவது ஆயிருக்க போகுதுன்னு அதான் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, என்னை பத்தி வரி பண்ணதுக்கு நீ யாரு, தயவு செஞ்சு என்னை பத்தி எதுவுமே யோசிக்காத, இதுக்கப்புறம் எனக்கு காலே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருப்பா. இந்த பக்கம் அவன் சொல்லுவான், நம்மளுக்குள்ள லவ் வந்து அவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கல, ஏன்னா அது கண்டிப்பா முடியாதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு என் மேல வந்து அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லுவான், உன் மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல, நீ அன்னைக்கு பண்ண வேலைக்கு நான் உன் மேல இருந்த எல்லா ட்ரஸ்ட்டுமே எனக்கு பிரேக் ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் உன்னை லவ்வே பண்ணல, எப்பயோ முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து காலை வச்சிருவா. ஆக்சுவலி ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கால் பண்ணி பேக்மேன் தான் பண்ணிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம்குள்ள தான் வருவான். வந்து கேட்பான், பரவாயில்ல நீ அந்த ஃபோனை பேசு, நான் ஒன்றும் கேட்க போறது இல்லை, யார்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல இல்ல எங்க அக்கா கிட்ட தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை போய் சார்ஜர் போட்டுருவா. அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்பான், நீயும் உங்க அக்காவும் கெஃபேக்கு போனீங்களே, அங்க நீங்க 2 பேரும் மட்டும் தனியா தான் இருந்தீங்களா இல்ல வேற யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம சைலண்டா இருப்பா. 2வது வாட்டி நம்ம ஹீரோ வந்து செம்மையா கத்தி கேட்பான், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா, நீங்க 2 பேரும் தனியாவா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின்ல நீ முதல்ல காமாகு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோல நான் எதுக்கு காம் ஆகணும், என்ன இருக்கு காம் ஆறதுக்கு, என்கிட்ட சொல்லாம நான் அவ்வளவு தூரம் சொல்லியுமே என் பின்னாடி போய் இந்த வேலையை பண்ணிருக்க, நீ பண்ணியா உங்க அக்கா பண்ணாலா இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பத்தி பேசுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுவா, நீ என்ன பத்தி மட்டும் பேசு, எங்க அக்கா பத்தி பேசாத, அது மட்டும் இல்லாம இந்த பிளான் எல்லாமே நான் தான் பண்ணேன், அவளுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, நீ தான் என்ன இந்த மாதிரி பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோ கேப்பா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண இதெல்லாம் பண்ண சொல்லி, நான் எப்போ இந்த மேரேஜ் நடந்ததுல இருந்து நான் எப்போ உன்னை ஃபோர்ஸ் பண்ணிருக்கேன், டே 1ல இருந்து யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணிய, மேரேஜுக்கு தானே ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்வா, மேரேஜ் முடிஞ்சு போச்சு, இன்னும் 7 நாளைக்கு மேரேஜ் விஷயத்தை பத்தி புடிச்சிட்டு இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து செம்மையா கத்துவான். அவன் வந்து உண்மையிலே வந்து கோவத்துல வந்து பீக்ல இருப்பான். சோ அங்க வந்து கத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் சொல்வா, உனக்கு வந்து ஒரு விஷயம் புரியல, நான் அவன் கிட்ட போய் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ கேப்பா, நான் உன்கிட்ட கேட்டேன் அவன் வந்து உன்னை பிளாக்மெயில் பண்றானான்னு சொல்லிட்டு, நீ அது இல்லைன்னு சொன்ன, அப்போ வேற எதுக்காக நீ போய் அவனை மீட் பண்ணும் சொல்லு, நீ என்ன உன் லவரை மிஸ் பண்றியா, அதுக்காக தான் நீ போய் அவனை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துடும். ஹீரோயின் சொல்வா, ஆமா நீ தான் ஒரு வாட்டி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் பாக்குறல, அதே மாதிரிதான் அப்படின்னு தான் சொல்வா அவ. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து செம்மையா கத்துவான், சைரா நீ என்ன பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா கத்துவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பேர் வந்து சைரா, ஓகேவா, ஹீரோ பேர் வந்து ஃபெரித். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் டே 1ல இருந்து உன்கிட்ட ஹானஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த பொய்யும் சொல்லாம நான் இருக்கேன், பட் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ என்கிட்ட பொய் மட்டும் தான் சொல்ற, அது மட்டும் இல்லாம எனக்கு தெரியாம பின்னாடி வேலை பண்ணி வச்சிருக்க, நீ ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு இப்பதான் புரியுது,
நான் போய் அவனை பார்த்ததுலாம் உனக்கு பிரச்சனை இல்லை, நான் பொய் சொன்னதுதான் உனக்கு இப்ப பிரச்சனை, இன்னொரு வாட்டி என்ன பொய் சொல்ல வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து 2 வாட்டி சொல்வா. அப்ப ஹீரோல செம்மையா கோவம் வந்துரும். அவன் என்ன பண்ணுவான், அங்க இருக்க சோஃபாவை போட்டு எட்டி உதைப்பான். சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இந்த பக்கம் சுல்தான் மெய்ட் இருக்கால, சோ அவதான் வந்து மேல வந்து அவங்க 2 பேரும் டின்னர் கூப்பிடலாம் சொல்லிட்டு வருவா. வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அது வெளியே வரைக்கும் கேட்கும். இவன் வந்து இங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா அவங்க 2 பேரும் சண்டை போறதை பார்த்துட்டு. அவங்க 2 பேரும் என்ன சண்டை போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒட்டி கேட்டுட்டு இருப்பா, சந்தோஷமா இருப்பா. அதுக்கப்புறம் கீழே வந்து செல்வா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சோ நான் கூட கது தட்டி பார்த்தேன், திறக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் வந்து கீழே வந்து சொல்வா. இங்க வந்து ஹீரோட அப்பாவும் அம்மாவும் அவங்க போய் என்னன்னு பாக்கலாம் சொல்லிட்டு போறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து வீட்டோட தாத்தா வந்துருவாங்க. வந்துட்டு பாப்பாங்க, ஹீரோயினும் ஹீரோ அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அவர் ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. போயிட்டு டின்னர் டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோனை தான் காட்டுவாங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்லுவான், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி எனக்கு தெரியாம என் பின்னாடி போறது, எனக்கு தெரியாம என் பின்னாடி வேலை செய்யறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, என்கிட்ட முதல்ல பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, இல்லன்னா என்ன பண்ணுவ, என்ன அடிப்பியா, என்ன லாக் பண்ணுவியா, இல்ல நான் சாவர வரைக்கும் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, இது எல்லாமே நான் என் ஃபேமிலியில பாத்துட்டேன், அது பார்த்துதான் நான் சர்வை பண்ணி இப்போ நிக்கிறேன், நானு என்ன வேணா பண்ணு நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்ப ஹீரோ சொல்வா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இந்த மாதிரி வேலை பண்றேன்னு சொல்லிட்டு தாத்தாக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை திருப்பி உன் ஊருக்கே அமுச்சு வச்சிருவாங்க உங்க அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, சரி ஓகே எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல திரும்பி போறத பத்தி, ஆனா நான் போறதுக்கு முன்னாடி நீ உன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்க விஷயத்த பத்தி நான் உங்க தாத்தா கிட்ட சொன்னா என்ன நடக்கும், அதை பத்தி யோசிச்சியா, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும், அதை பத்தி யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திருப்பி கேட்பா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் காமாவான். ஏன்னா ஹீரோ கிட்ட இருக்க ஒரு விஷயம் வந்து ஹீரோயின் கிட்ட இருக்குல்ல, சோ 2 பேருமே வந்து ஒரு தப்ப தானே மறைச்சிட்டு இருக்காங்க. சோ யாராச்சும் போய் ஒருத்தர் சொன்னாலும் இன்னொருத்தர் போயிட்டு இன்னொருத்தவங்க பண்ற தப்ப சொல்லிடுவாங்க. சோ நம்ம ஹீரோ வந்து அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும், அச்சோ கீழே டின்னர் டைம் ஆச்சு நம்ம போவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து 2 பேரும் வந்து ஃபாஸ்டா கீழே போவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கீழே பயந்த மாதிரி வருவாங்க. வந்து டேபிள் வந்து உட்காருவாங்க. இந்த பக்கம் தாத்தா வந்து செம்ம கோவத்தோட இருப்பாங்க. சோ யாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. வந்தோன்னு அவங்க தாத்தா வந்து கேட்பாங்க, இது வரைக்கும் இந்த வீட்டுல வந்து யாருமே ரூல்ஸ் மீறி நடந்ததே இல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் யாரும் வந்து சாப்பிட்டது இல்ல, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா செம்ம கோவத்தோட டேபிள் எல்லாம் செம்மையா தட்டி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தாத்தா சொல்லுவாங்க, ஹீரோ தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா ஹீரோயினுக்கும் இப்படியேதான் இருக்கா, 2 பேருமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அப்போ வந்து தாத்தா என்ன பண்ணுவாங்க, இஃபாக்கத்தை பார்த்து கேட்பாங்க, ஹீரோயினுக்கு இந்த வீட்டோட ரூல்ஸ் சொன்னியா இல்லையா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாங்க. அப்ப அவ சொல்லுவா, இல்ல நான் எல்லாமே சொன்னேன் தான் அப்படி சொல்லுவா இஃபாக்கத்து. அப்ப தாத்தா சொல்லுவாங்க, அப்பயே திருப்பி இந்த மாதிரி நடக்குது, இன்னொரு வாட்டி இங்க இந்த மாதிரி நடக்க கூடாது, டைமுக்குனா எல்லாரும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேயும் சாப்பிடாம எழுந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் வந்து எல்லாருமே வந்து செம்ம அப்செட்டா இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. அவன் என்ன மெசேஜ் அமைச்சிருப்பானா, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ அமைச்சிருப்பான், பிளாக்மெயில் பண்ற மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கால் பண்ணி பேசுவா, நீங்க எதுக்கு இந்த மாதிரி போட்டோ எல்லாம் அனுப்புற, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்து அவன் சொல்லுவான், இல்ல நான் உன்னை லாஸ்ட் டைம் பாக்கணும், நீ வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இங்க ஹீரோயின்ல, என்னால வர முடியாது, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, நான் வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன், என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. பட் அவன் வந்து கேட்கற மாதிரியே தெரியாது. அவன் என்ன சொல்வானா, நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அந்த லொகேஷனுக்கு வந்து என்ன பாரு, நான் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து செம்ம கடுப்புல போனை வச்சிருவா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வந்து அந்த வீட்ல இருந்து வெளியே கிளம்பி போறப்போ வந்து அங்க இருக்க வாட்ச்மேன் வந்து கேட்பாங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல, இல்ல நான் ஜஸ்ட் வாக் போலாம் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. இந்த பக்கம் வந்து அந்த பாடி கார்டு வந்து அந்த செக்யூரிட்டி வந்து ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க, ஹீரோயின் வந்து எங்கேயோ போறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம்ம கோவத்தோட, நீ அவளை ஃபாலோ பண்ணு, அவ எங்க போறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கார்ல போயிட்டு இருப்பான் டிரைவரோட. காரை உடனே திருப்பி நம்ம ஹீரோயின் இருக்க ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு நம்ம ஹீரோ போவான். இங்க சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் என்ன ஹீரோயின் எதை காட்டுவாங்க, அவ வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக வந்திருப்பா. செம்ம கோவத்தோட இருப்பா நம்ம ஹீரோயின். வந்துட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நம்மளோட பர்சனல் போட்டோ எல்லாம் நீ ஆன்லைன்ல போடுறேன்னு சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்ப வந்து அவன் சொல்லுவான், இல்ல நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு வந்து அந்த மாதிரி சொன்னேன், எனக்கு வேற வழி இல்ல, வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, உனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவியா, என்ன பிளாக்மெயில் பண்ணுவியா, நீ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் இங்க வந்ததே அந்த போட்டோ டெலீட் பண்ணதான், மரியாதையும் போனை கொடு, நான் போட்டோ டெலீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அவனும் இல்ல சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுப்பான். இவ்வளவு அந்த போட்டோ டெலீட் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவத்தோட அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்து பாப்பான், பார்த்தா ஹீரோயினும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவத்துல இருப்பான். அப்ப அந்த டிரைவர் சொல்லுவான், எனக்கு தெரியும் இந்த லுக் என்ன லுக்குன்னு சொல்லிட்டு, தயவுசெய்து நீ பொறுமையா கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லுவான். பட் இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை உதறி விட்டுட்டு இந்த பக்கம்
வந்து ஓடி வந்து கோவத்தோட ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மூஞ்ச ஒரே குத்துதான் குத்துவான். அவன் கீழே உருண்டு விழுவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், முதல்ல ஹீரோயின் எங்கேருந்து கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்லுவான். ஏன்னா ஹீரோயின் வந்து அவங்க 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும்னு சொல்லிட்டு பிரிக்க ட்ரை பண்ணுவா. அப்போ நம்ம ஹீரோயினா சொல்லுவான், நீ ஹீரோயினை கூப்பிட்டு இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்ட ஹீரோயின் அமுச்சு வச்சிருவான். அந்த டிரைவர் வந்து ஹீரோயினை விட மாட்டான், பிடிச்சி வச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சைடு வந்து டிரைவர் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு கார்ல போலான்னு பார்ப்பான். பட் ஹீரோயின் வந்து வர மாதிரி தெரியல. அங்க வந்து என்னை விடு, நான் போகணும்னு சொல்லிட்டு இருப்பான். பட் இங்க டிரைவர் வந்து விட மாட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, டிரைவரோட மூஞ்சில ஒரே ஸ்லாப் அரை கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துருவா. வந்துட்டு 2 பேரும் சண்டை போடுறது பிரிச்சு விடுவா. ஹீரோயின் என்ன சொல்லுவானா, போதும் ஃபெரித் ஸ்டாப் பண்ணு, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு விடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து எழுந்து பார்த்துட்டு அப்பதான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், நம்ம ஓவரா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். ஸோ ஹீரோயினையும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இங்கே விட்டுட்டு அவன் அங்கேருந்து போக பார்ப்பான். அங்கே போயிட்டு திரும்பி பார்ப்பான் ஹீரோயினை. ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான், சைலண்டாக தான் இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து ஜெலசியா இருக்கும், ஹீரோயின் கூட அந்த பையனை பார்க்குறப்போ. அதனால தான் இவ்வளோ கோவப்பட்டு அடிக்க வருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டா, சைலண்டாக இருப்பா. இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த தாத்தாக்கு வந்து நியூஸ் போயிடுது. என்ன நியூஸ் போகுதுன்னா, எஸ்டர்டே மார்னிங் வந்த ஆள் வந்து ஹீரோயினோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து அந்த வீட்டுல இருக்க பிய வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட தாத்தா வந்து செம்ம கோவப்படுறாங்க. இங்க எபிசோட் 6 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். ஸோ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த டிராமா வந்து ரொம்ப கம்மி பேர் தான் பாக்குறீங்க. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கீழே சொல்லுங்க, நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ எது இருந்தாலுமே எனக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் இந்த வீடியோ போறது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ see you in the next video. Bye bye.